பாலா ஃப்ரம் பரமக்குடி யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயமங்கலத்துக்கு வந்திருக்கோம். தாயமங்கலம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலிருந்து ஒரு 68 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாயமங்கலம்ங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த தாயமங்கலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா இங்கு முத்து மாரியம்மன் குடிக்கொண்டிருக்காங்க. இந்த முத்து மாரியம்மனுக்கு ஏன் இந்த முத்து மாரியம்மன் பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டோரி உண்டு. தாயமங்கலம் அமைஞ்சிருக்கிற ஏரியா மிகவும் விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாய நிலங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைய செய்யக்கூடிய ஏரியாக்கள். இந்த ஏரியாக்கள் இருக்க நிறைய வணிகர்கள் வணிகம் செய்வதற்காக இங்கிருந்து பாண்டிய நாடு, அதாவது பாண்டிய நாடாகிய மதுரைக்கு செல்வது வழக்கமாக உண்டு. இதில் முத்து செட்டியார் என்பவர் ஒரு குறிப்பிடத்தக்கவர். இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இவர் மதுரைக்கு எப்பெல்லாம் வணிகம் செய்ய சென்று ராமநாதபுரம் திரும்பும் பொழுது அவர் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிகவும் வழக்கமாக வைத்துள்ளார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது மிகவும் வருத்தம் அளித்த சூழ்நிலையில் அவர் ஒரு தடவும் வணிகம் செய்துவிட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டு அவர் ராமநாதபுரம் திரும்பும் வழியில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. பெண் குழந்தை வழியில் கிடைக்கும் பொழுது பெண் குழந்தையின் உற்றார் உறவினர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கும் பொழுது யாரும் இல்லை. உடனே அந்த முத்து செட்டியார் என்ன நினைத்து கொண்டார் என்றால், அந்த மீனாட்சி அம்மன் தனக்கு ஒரு குழந்தை அருளியுள்ளார் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த குழந்தையை தனது வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக முனைகிறார். வழியில் ஒரு ஆறை கண்டவுடன் ஆற்றுக்கு அருகாமையில் அந்த குழந்தையை அமர வைத்துவிட்டு அவர் அந்த ஆற்றில் குளித்துவிட்டு கரை வரும்பொழுது அந்த குழந்தை அங்கு இல்லை. அந்த குழந்தை இல்லை என்பதை அவர் பார்த்து அவர் மனம் மிகவும் வருத்தம் அடைகிறது. அந்த மிக வருத்தத்துடன் அவர் வீடு திரும்புகிறார். வீடு திரும்பி தன் மனைவியிடம் இதை எடுத்துச் சொல்கிறார். அன்று இரவு அவருக்கு தூக்கம் இல்லை. அப்படி தூங்கும் பொழுது அதே குழந்தை கனவில் தோன்றி, நான் இந்த மாதிரி கள்ளிக்காட்டில் குடிகொண்டுள்ளேன், எனக்கு ஒரு கோயிலை கட்டி என்னை வழிபடுமாறு அந்த குழந்தை அவரிடம் கேட்டுக்கொள்கிறது. அப்படி கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் மிக வேகமாக அந்த கள்ளிக்காட்டில் அந்த குழந்தை சொன்ன இடத்தில் அவர் பார்க்கும் பொழுது ஒரு சிலை அவருக்கு கிடைக்கிறது. அந்த சிலையை போல் ஒரு சிலை வடித்து தற்காலிக ஒரு கோயிலை உருவாக்கி வழிபடுகிறார். காலப்போக்கில் பல வணிகர்கள் செல்வந்தர்களுடைய பண உதவிகளின் வாயிலாக இந்த கோயில்கள் மிக பிரசித்தப்பட்டு மிக பெரிய கோயிலாக கட்டப்படுகிறது. இந்த முத்து மாரியம்மன் என்ற பெயர் எப்படி வருகிறது என்றால், அந்த செட்டியார் முத்து செட்டியாருடைய கரம் பிடித்து அந்த குழந்தை நடந்து வந்ததால் அவருடைய பெயரை முன்பாக போட்டுக்கொண்டு முத்து செட்டியார் அவர் கரம் பிடித்ததால் இந்த அம்மனுக்கு முத்து மாரியம்மன் என்ற அடைமொழி பெயர் கொடுக்கப்படுகிறது.